ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் ஹண்டர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முழுக்க ஒன்லி ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும்தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து பேபால் அக்கௌண்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ. ஹலோ ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர், நீங்கள் இன்னும் வந்து பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலைன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அதை பற்றி இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய க்ரோம் ப்ரௌசருக்கு வந்து கொள்ளுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னு சொன்னால் பேபால்னு டைப் பண்ணுங்கள். ஸோ முதலாவதே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்குக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே போட்டிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், எங்களுடைய லோக்கல் பேங்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வித்ட்ரா பண்ண முடியும், அதை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஓகேயா, இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா? ஸோ நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். அது கூட நானும் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸ்ரீலங்காக்குரிய ஒரு அக்கௌண்ட். ஏன்னா நானும் ஒரு ஸ்ரீலங்கா பேசன் தான். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னு சொன்னால், ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். paypal.com-lk அப்படின்னு வந்திருக்காண்டு. என்னென்னா, அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும், அதாவது UK US வந்திருந்துன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து செல்லுபடியாகாது. அந்த அக்கௌண்ட் வந்து செல்லுபடியாகுது. அதனால் நீங்கள் முக்கியமாக paypal.com.lk அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே சைன்அப் கொடுங்க. ஓகே, சைன்அப் கொடுத்தோன்னா அது வந்து லோட் ஆகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 செலெக்ஷன் தந்திருக்காங்க. ஒன்று வந்து பர்சனல், மற்றது வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெட் ஸ்டார்ட்டை கொடுங்க. கெட் ஸ்டார்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே சிங்களத்தால் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு தமிழ், ஸோ இங்கிலீஷில் வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே இங்கிலீஷில் நீங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கும். இங்கிலீஷுக்கு மாற்றியாச்சு. ஸோ இங்கிலீஷில் வந்து நாங்கள் இப்போ பண்ணலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இதை நீங்கள் எங்கே பார்த்து கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய NICயில் இருக்கும், அதாவது நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு அதில் இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட நேமை கொடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கே கண்ட்ரி கோட் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கு. உங்களுடைய ஃபோன் நம்பரை இங்கே கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களோட வெளியீட் இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நீங்கள் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இங்கே வந்து பாருங்கள், கீழே வந்து 8 இலக்கமோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இலக்கம் எழுத்து அந்த மாதிரி போட்டு நீங்கள் 8 சார்ட்டரை வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி யூஸ் கேபிட்டல் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர். ஸோ நீங்கள் வந்து கேபிட்டல் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டையும் நீங்கள் இங்கே மிக்ஸ் பண்ணி இங்கே எழுதணும். அடுத்தது வந்து ப்ளீஸ் ஒரு நம்பர் அல்லது ஒரு சிம்பிள் நீங்கள் இதில் கட்டாயம் கலக்கணும். சரியா? அப்படி இருந்தால் தான் இந்த பாஸ்வேர்டு வந்து செல்லுபடியாகும். ஸோ நான் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ரீன் கலர் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால், கீழே டிக்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது, இதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் வந்து லோட் ஆகும். இமெயிலுக்கு ஒரு வெரிஃபை கோட் போய்த்திருக்குமா, அந்த கோடை வந்து நான் இங்கே எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இமெயில் யுவர் கோட். ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய இமெயிலுக்கு நான் லாகின் ஆகிறேன். ஸோ இங்கே என்னுடைய கோட் வந்திருக்கு. உங்களுக்கு காப்பி பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்து கூட டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் அக்காம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் டு ஸ்டார்ட் யூஸிங் பேபால். ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கே லெட்ஸ் கோ கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இங்கே வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் சேலர் இல்லாட்டி சோலோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து கொடுக்கணும் இண்டிவிஜுவல் தான். ஸோ கொடுத்துட்டு இங்கே பிஸ்னஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் இதை மட்டும் கொடுத்துட்டு
ஸோ நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைண்டா தேவையில்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தா நான் அங்கே என்ன நேம் கொடுத்தனோ அங்கே இங்கே எல்லாம் வந்துருக்கும். இங்கே என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்குறேன். என்னோடய டேட் ஆஃப் கொடுத்தாச்சு. இங்கே வந்து நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கா. என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ என்னுடைய அட்ரஸ் லைனை இங்கே கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் லைன் 192 இருக்குது. நீங்கள் லைன் 1ல எல்லாமே கொடுத்தா போதும். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய அட்ரஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு போஸ்டல் கோடையும் கொடுக்கணும். உங்களுடைய சிட்டியையும் கொடுங்க. சிட்டி அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் கோட் அதையும் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே உங்களுடைய கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. எப்படியும் நீங்கள் ஒரிஜினல் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் நேம் இருந்துன்னு சொன்னாண்டா இங்கே போடலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தேன்னு சொன்னால் உங்களுடைய பேரே இங்கே வந்து நேமாக மாறும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே கரன்சி கேட்டிருக்காங்க. கரன்சி வந்து US டாலரில் இருக்கட்டும். எங்களுடைய ஸ்ரீலங்காவுடைய கரன்சி இங்கே வந்து அவங்க ஆட் பண்ணிடல. ஸோ மேபி நான் நினைக்கிறேன் பின்னால் ஆட் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் US டாலரே கொடுக்கலாம். ஸோ எங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் நீங்கள் என்ன கொடுக்கலாம். இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எது பிடிக்கிறோ அதை வந்து நீங்கள் போடுங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுக்குறதால நான் வந்து போடுறேன். இதில் ஃபோட்டோகிராஃபி மைக்ரோ ஃபிலிம் எக்யூப்மெண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, சும்மா ஏதாச்சும் கொடுக்குறேன். ஸோ டூ யூ ஹேவ் பிஸ்னஸ் வெப்சைட்? ஸோ இங்கே வந்து எனக்கு வெப்சைட் இல்லை, அதனால் நான் நோ கொடுக்குறேன். நோ கொடுத்துட்டு இதுக்கு நான் ஒரு டிக்கெட் கொடுக்குறேன். அதாவது இது என்னென்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துலையா உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் இருக்குது இல்லை வேறு இடத்துலையான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வேறு இடத்துல அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு டிக் கொடுக்காம அந்த அட்ரஸை போடலாம். அப்படி இல்லையா நீங்கள் அதே டிக்கை கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டை கொடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் நாம் வந்து அப்புறமா லேட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை ஸ்கிப் நவ் கொடுக்கலாம். ஓகே, ஸ்கிப் நவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேபாலுடைய டேஷ்போர்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேபாலுடைய டேஷ்போர்டு வந்திருக்கு. பேபாலுடைய டேஷ்போர்ட் பிஸ்னஸ் டூல் இப்போ வந்து எங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுடைய கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே லிங்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களும் தெரிஞ்சு கொள்வாங்க. ஒரு விஷயத்தை நாம் வந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.